அனைவருக்கும் வணக்கம். ஆரா வாட்டர், அதாவது ஒரு நீர். இதுக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சத்து நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரை பற்றியான ஒரு விளக்கம் தான் இது. இன்று உள்ள காலகட்டத்தில், அதுவும் இப்போ உள்ள சூழல், இந்த காலகட்டம், இப்போ உள்ள மனிதர்கள் தாங்கள் குடிக்கும் நீரையே நம்புறதில்லை. ஏன்னா தன்னையே நம்புறதில்லை. இன்றுள்ள மனிதர்கள் அப்படிதான் இருக்காங்க. இந்த நீர் என்பது மிக அடிப்படை என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். அண்டத்தில் உள்ளதான் பிண்டம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த புவிக்கோளமே 3 பக்கம் நீராலும் அதிலிருந்து வடிந்த ஒரு சிறு பகுதியான நிலப்பரப்புலையும் தான் நம்ம வாழ்ந்துட்டு உயிரின வகைகள். நிலத்துல வாழ்ற உயிரினங்களோட நீர்ல வாழ்ற உயிரினங்களின் எண்ணிக்கை மிக அதிகம். இப்படி நிலப்பகுதியில வாழக்கூடிய நாம், நமக்கு படைப்பாற்றலால் வழங்கப்பட்ட நீர் இருக்கும்போது, இன்று பெருநிறுவனங்களால் வழங்கக்கூடிய நீர் தான் சுத்தமான நீர் என்ற ஒரு நிலைக்கு மனிதர்கள் போயிருக்காங்க. இது மிக ஒரு அவலமான நிலை. பெருநிறுவனங்கள் கொடுக்கிற நீரும், அந்த பெருநிறுவனங்கள் வழங்கிய கருவி மூலியமாக இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நீரை அந்த இயந்திரத்துல கொடுத்து அது சிதைக்கப்பட்டு ஒன்றுமில்லாத அமில தண்ணியா வர தண்ணீர் தான் சிறந்தது என்ற ஒரு நிலைக்கு இந்த மனிதர்கள் போனது மிக கீழான ஒரு நிலை. இந்த நீர் என்பது நம்ம உடல்லையே அதிகமா இருக்கக்கூடிய 5 பூதத்தில் அதிகமான அளவில் இருக்கக்கூடிய ஒரு பூதம் நீர். அது உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருக்கும்போது நாம் குடிக்கக்கூடிய நீரே அமிலத்தன்மை உள்ளதா இருந்ததுன்னா நம்ம உடல்ல எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கும்? எதிர்ப்பாற்றல் மிக மோசமாக சிதையும். எதிர்ப்பாற்றலே இருக்காது. அப்புறம் மருந்துகளையும் மருத்துவ முறைகளையும் நாடக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்படுது. உயிர் ஆற்றல், நீங்க இந்த பூமியில் இருக்கக்கூடியதுலேயே 3 பக்கம் நீர், ஒரு பக்கம் நிலம். நிலத்தில் வாழும் உயிரினங்களின் வகைகளை விட நீரில் வாழும் உயிரினங்கள் தான் மிக அதிகம். 95% உயிரின வகைகள் நீர்ல தான் இருக்கு. 5% தான் நிலத்துல. இதிலிருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம், உயிரினங்கள் அதிகமா வாழ்வதற்கு நீர் தான் அடிப்படை. மனிதனா நம்ம கருவுல உருவாகும் போது பனிக்கூடத்துல நீர்ல தானே ஜனிக்கிறோம், நீர்ல இருந்து தானே வந்தோம். ஆனால் வெளியில வந்தோடனே நீங்க எப்படி இந்த நிறுவனங்கள் பரிந்துரைக்கிற நீர் தான் சிறந்ததுன்ற ஒரு நிலை எப்படி உங்களுக்குள்ள வருது? இந்த நீரை எப்படி இயல்பா பயன்படுத்தணும், அதை இயல்பா எப்படி அமைச்சிக்கணுன்றது தான் இந்த பதிவு. ஆரா வாட்டர் அப்படின்ற ஒரு பெயர். இதை நீங்க எதையோ பதிவு பண்ணிக்கிறீங்க இல்லையா? இந்த நல்ல ஒரு விஷயத்தையும் இந்த பேர் மூலியமா பதிவுகள் வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்காக இந்த பேர் நம்ம சொல்லிக்கலாம். இதை பானையில் வச்சு தான் குடிக்கணும். ஏன் நம்ம மரபுல மண்பானையில் நீரை வச்சு பயன்படுத்தினாங்க மனிதர்கள் அப்படின்னா, நீர் எப்பவுமே நிலம் சார்ந்து தான் இருக்கும். நிலத்தோடு நீரே அப்படின்றது தான் இறையியல்ல சொல்லப்பட்டது. நிலத்தோடு சேர்ந்து தான் நீர் எப்பவுமே இருக்கும். ஆற்றுல, குளத்துல, அருவிகள்ல இப்படி போய் நீரை எடுத்துட்டு வருவாங்க. வீடுங்களுக்கு நடந்து போய் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது அவங்க அப்ப இருந்தது மண்பானை தான். அந்த மண்பானை எதுல செய்யப்பட்டது? மண்ணில் செய்யப்பட்டது. அப்ப மண் சார்ந்தே தானே இருக்கு நீர். வீட்டுல கொண்டாந்து வைக்கும் போதும் அந்த மண் சார்ந்தே அந்த நீர் இருக்கும்போது தான் அதுல வினையாற்று. அந்த நீர்ல நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனையும். மண் 5 பூதத்துல 1, நிலம், நீர் 3வது பூதம். இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு தான் மண்பானையில் நீரை வச்சு அருந்தினாங்க. இன்று ஒரு கருவியில தேக்கப்பட்டு எத்தனையோ வடிகட்டிகள், அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கவங்களுக்கு அங்கே ஒரு ஃபில்டர், அதை தாண்டி பைப்பில் தாண்டி வரணும்.
அதை தாண்டி உங்க வீட்டுக்குள்ள வந்தா இங்க ஒரு கருவி. அந்த கருவியிலேருந்து தாண்டி வர நீரையும் காய்ச்சி குடிக்கக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்காங்க. இது எதுக்கு குடிக்கணும்? இதுல என்ன இருக்கும்? உயிரற்ற உயிரற்றதுன்னு எதுவும் இல்லை. ஆனா எதுவுமே அற்ற ஒரு நிலை. இந்த தண்ணீரை உங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு செடிக்கு தொடர்ந்து ஊத்தீங்கன்னா அந்த செடி வளராது, இறந்து போயிடும், செத்துரும். உங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய இயல்பா வளரக்கூடிய நாய்களுக்கு இந்த நீரை ஊந்தீங்கன்னா அது குடிக்காது. பிற உயிர்களுக்கு தெரியும் இந்த நீரை எப்படி எடுத்து குடிக்கும். உங்களுக்கு இயல்பா கிடைக்கக்கூடிய கிணற்று நீர், இல்ல ஆழ்துளை கிணறு மூலியமா உறிஞ்சி எடுக்கப்படக்கூடிய நீர், இல்ல அரசாங்கம் மூலியமா வழங்கப்படக்கூடிய கார்ப்பரேஷன் வாட்டர், இந்த நீரை மண்பானையில இரவே நிரப்பி அதற்குள்ள ஒரு சத்து நீர் முடிச்சு ஒன்று போடணும். ஒரு சிறு பருத்தி துணி, ஒரு முடிச்சு போடுற அளவுக்கு உள்ள ஒரு பருத்தி துணி எடுத்துட்டு அதுல ஒரு சிறு துண்டு நன்னாரி வேர், வெட்டி வேர், அதை இந்த விரல்ல எடுத்தீங்கன்னா எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவு போதும். ஒரு சிறிய குறைந்த அளவு தான் அது, சிறு அளவு. அதன் பிறகு மிளகு, ஒரு 4 மிளகு, அதுவும் அதோடு ஜீரகம், ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு உள்ள ஜீரகம், அது அதனோடு ஒரு தேத்தான் கொட்டை, ஒரே ஒரு தேத்தான் கொட்டை, அதையும் அதில் வச்சு அதை முடிச்சாக போட்டு இரவு அந்த மண்பானைகளை நீரை நிரப்பி அதில் இந்த சத்து நீர் முடிச்ச போட்டுருணும். போட்டு மூடி வச்சு இது இரவு முழுவதும் அதில் ஊறி அதனுடைய சாறுகள் அதில் இறங்கி இந்த நீரில் காரத்தன்மை, அதாவது ஆல்கலின் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த காரத்தன்மை அதில் கலக்கப்பட்டு அந்த மண்பானைகள் இருக்கிறதுனால அந்த மண் சத்து, உடம்புக்கு தேவையான தாதுக்கள் எல்லாமே அதில் இருக்கும். இந்த நீர் இயல்பான நீராக இருக்கணும். எனக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா இதை வெளிநாடு வாழ் நண்பர்கள், அயல் நாடுகளில் வாழக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த நீர் தான் கிடைக்கும். செறிவூட்டப்பட்ட நீர், இல்லை உங்களுக்கு ட்ரீட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர்கள் தான் கிடைக்கும். வேற வழி இல்லைன்னா நீங்கள் அந்த நீர்லேயே இந்த முடிச்சுகளை போட்டு பயன்படுத்தலாம். அயல்நாடு வாழ்கிறவங்களுக்கு மண்பானை கிடைக்கலன்னா எவர் சில்வர் பாத்திரத்தில் வச்சு அதில் இந்த சத்து நீர் முடிச்ச இரவு முழுவதும் போட்டுட்டு காலையில் எழுந்த உடனே நீங்கள் அந்த சத்து நீரை முடிச்ச எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை பிரித்து வெயிலில் காய வச்சுக்கலாம், அது திறந்த நிலையில் காய வைக்கலாம். இதை அடுத்த நாளும் பயன்படுத்தலாம். 2 நாட்களுக்கு இந்த முடிச்சில் உள்ள பொருட்களை பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்த நாட்களில் பொருட்களை எடுத்துட்டு வேற திரும்பவும் அந்த பொருட்களை சேர்த்து பயன்படுத்தலாம். இரவு முழுவதும் இருக்கும்போது அதில் காலையில் இந்த நீரை அருந்தும்போது அது சுவையாகவும் உடல் அதிகமாக கேட்டு விரும்பி எடுத்துக்கும். இந்த நீரை சிறு குழந்தைகளுக்கும், பிறந்த குழந்தைங்களுக்கு கூட சங்கல நீர் கொடுக்கணும். அப்பப்போ பசிக்கும் போது பாலை மட்டும் கொடுக்குறோம், நீரும் கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு கூட இந்த நீரை கொடுக்கணும். இந்த நீரை தான் கொடுக்கணும். இதுதான் நீர், இயல்பாக கிடைக்கக்கூடிய நீர் தான் நீர். இந்த நீரை தொடர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதுமே இப்படி அமைச்சுக்கோங்க. எதையோ நம்ம வாழ்க்கைக்கு சீரமைக்கிறோம் இல்லையா, இது மிக அடிப்படை. நீர் என்பது உணர்வுகளோடு கலப்பது. அது நிறைய ஞாபகம் வச்சு அந்த நீரை, ஒரு டம்ளரில் தண்ணீரை எடுத்து அதை கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னாவே அது உங்களோட இணைஞ்சிக்கும். அதை ஆசீர்வதிக்கலாம். நம்ம கோயில்களில் துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க, மந்திரிக்கிறதுக்கு நீரை பயன்படுத்துகிறாங்க. அப்போது நம்ம எதை அதில் உணர்வுகளாக கலக்கிறோமோ அதை ஞாபகம் வச்சு அதை பிரதிபலிக்கும். இப்படி காலையில் நீங்கள் அந்த மண்பானையில் இருக்கிற நீரை ஒரு காலையில் ஒரு வீட்டில் உள்ள குடும்ப தலைவனோ தலைவியோ, முதல்ல காலையில் அதிகாலையில் யார் எழுந்திருக்கிறீங்களோ நீங்கள் போய் இதை குளிச்சுட்டு தான் பண்ணணும்லாம் இல்லை. உணர்வு நிலைகளுக்கு சுத்தமாக இருக்கணும். சுத்தம் என்பது மனதில் தான். அந்த மண்பானை மேலே அந்த மூடி எடுத்துட்டு உங்கள் 2 கைகளையும் ஆசீர்வதிக்கிறது போல வச்சு கண்களை மூடி, இந்த நீரை அருந்தும் என் அன்பானவர்கள் அனைவரும் உடல் நலம் மனநலம் பெற்று என்றும் நலமும் வளமும் பெற வேண்டும்.
உணர்வாக உங்கள் கையிலேருந்து அந்த உணர்வுகள் அந்த நீரை ஆசீர்வதிக்கிறது போல் ஆசீர்வதிக்கும். இதே போல் நீங்கள் ஒரு அடுக்குமாடி நகரப்புறத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கீங்கன்னா, இங்கே உங்கள் நினைவுலையே கண்களை மூடியோ அந்த மேலே இருக்கிற வாட்டர் டேங்கை மனசில் கொண்டு வந்து உணர்வால் அந்த நீரில் அந்த துருவ நட்சத்திரத்தோடைய ஆசீரும் ஆற்றலும் இறை ஆற்றலும் அந்த நீரில் கலந்து இந்த நீரை அருந்தும் இந்த குடித்தனத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உடல் நலம் மனநலம் பெற்று என்றும் நலமும் வளமும் பெறணும் அப்படின்னு அந்த குடிநீர் தொட்டியை ஆசீர்வதிக்கலாம். இல்லை ஊருக்கு பொதுவாக ஒரு குடிநீர் தொட்டி இருக்கும், அந்த தொட்டியும் உணர்வுகள் மூலியமா ஆசீர்வாதம் பண்ணுறது. அலுவலகத்திலையும் குடிநீர் வச்சிருப்பாங்க. நீர் எங்கேயுமே நம்மளை தொடர்ந்தே இருக்கும். அது எங்கெல்லாம் முடியுதோ உங்கள் நல்ல உணர்வு நிலை உங்கள் ஆசீர்வாதத்தின் மூலியமாக அந்த உணர்வலைகள் அவர்களுக்கும் போகும்போது அவர்கள் உடலிலையும் மனதிலையும் அந்த மாற்றங்கள் நிகழும். இப்படி நீர் என்பது ஒரு ஐம்பூதத்தில் அடிப்படையான அதிக நிலையில் உள்ள ஒரு பூதம், அண்டத்திலையும் பிண்டத்திலையும். இதை முழுமையாக நம்புங்க. நீர் என்பது படைக்கப்பட்டதாக இருக்கணும், சிதைக்கப்பட்டதாக இருக்கவே கூடாது. இதை புரிந்து உணர்ந்து இதன்படி இந்த சத்து நீர் ஆரா வாட்டர் என்பதை நீங்கள் பயன்படுத்து. நன்றி.